ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் அக்கா கிட்டே சொன்னேன், நான் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் வந்து வீடு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, ஏமா அப்படிலாம் நீ வந்து டக்குன்னு இது பண்ணுற, எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி வந்து பண்ணி பார்ப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு என்ன தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் பண்ணாலும் செஞ்சாலும் அவங்க ஓனர் வந்து கீழே இருந்துட்டு ரொம்பவே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. சில இது வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அது புரியணும் புரியலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இது வந்து இந்த நேரத்துக்கு வந்து சரியானதாக வந்து போன விஷயங்களை நம்ம மறைச்சி ஒன்றும் இதாக போகிறது கிடையாது. அதுக்கு வந்து இந்த நேரம் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியாத மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்மளுக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அதனால் வந்து அதையும் இதையும் நம்ம போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து அம்மா வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு இந்த விஷயத்துக்கு வந்து நீ வந்து சரியானதாக வந்து நீ முடிவெடுக்க வேண்டியதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து அதெல்லாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது, புரிகிறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல. மாறுறதும் வந்து விஷயங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம அதையெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் வந்து சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மறுபடியும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம், சரி சரி அதெல்லாம் நீங்கள் விடுங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அக்கா இனிமேல் அந்த வீட்டை வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சரியான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, நான் வந்து ஒரு வீடு பார்த்துருக்கேம்மா, அந்த வீடு வந்து கரெக்டான ஒரு இதாக தான் இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான், நீங்கள் வந்து ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம், எதையும் இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து சரியான இதில் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் சரியான ஒரு விஷயந்தான், நமக்கு வந்து இது சரி அது சரின்ட்டு நம்மளால் வந்து எதுவும் இது பண்ண முடியலை, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது சரியோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த ஒரு நாள்லேயே வந்து நான் வந்து முடிவு பண்ண விஷயம் என்ன இதுனா, சரி இது சரியாக இருக்குது அது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நினைக்கிறோம். அதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வந்து நான் வந்து ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அந்த நேரத்துக்கு அது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து அது சரியானதோ இல்லை அதுக்கு மீறின ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து சில சமயங்களில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயங்கிறது புரிஞ்சிச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கான ஒரு முடிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், எல்லாமே சரியாகக்கூடிய விஷயங்கள் தான், சரியாகும், சரியாகிற விஷயங்களை நம்மளாக தான் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் சரிதான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான், நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எது செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு வேலை தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி பார்த்துக்கலாம்ப்பா, நீங்கள் ஒன்றும் எதை நினச்சி வந்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செய்யலாம், அதுதான் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான், நம்மளுக்கு இதையும் அதையும் சேர்த்து நம்ம வந்து ரொம்ப குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம், குழப்புறதுனால என்ன ஆகிட போகுது, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டேவா போயிட்டுருக்க முடியும், எதாக இருந்தாலும் சரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசினாங்க. இருந்தாலும் அந்த சப்போர்ட்டிவான விஷயங்கள்ங்கிறது நமக்கு கரெக்டான வேலை வந்து புரியறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல, அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து
படக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம்.